இந்தியாவிலேயே தென்னை விவசாயத்தில் 2வது இடத்துக்கு வந்துள்ள தமிழகத்தில் இதை மேம்படுத்தும் நிலை குறித்து தமிழக அரசு ஆராய வேண்டும் என்ற வலியுறுத்தல் எழுந்துள்ளது. இந்தியாவில் 20 லட்சம் ஹெக்டரில் தென்னை சாகுபடி நடைபெற்று வருகிறது. இதில் கேரளாவில் 9 லட்சம் ஹெக்டரும், தமிழகத்தில் சுமார் 3 லட்சம் ஹெக்டர் அளவில் தென்னை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி, காங்கேயம் பகுதியில் விவசாயிகள் ஏராளமானோர் தென்னை சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றனர். இங்கு உற்பத்தியாகும் தேங்காய்களை விவசாயிகள் நன்கு காய வைத்து பதப்படுத்தி பல்வேறு கட்டப்பணிகளுக்கு பின்னர் எண்ணெய் தயாரிக்கின்றனர். இங்கு தயாரிக்கப்படும் தேங்காய் எண்ணெய் மற்றும் தென்னை சார்ந்த பொருட்கள் பல்வேறு பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. தற்போது தென்னை சாகுபடியில் தமிழகம் 3வது இடத்திலிருந்து 2வது இடத்துக்கு வந்துள்ளது. இந்நிலையில் தேங்காய் உற்பத்தியை அதிகரிக்கவும், தென்னை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் அரசு ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோவை மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதாவது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பாமாயில் எண்ணெய் நோய் பரப்பக்கூடிய எண்ணெய். இதனால பொதுமக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது. இது தமிழ்நாட்டில் தென்னை தேங்காய் உற்பத்தி செஞ்சு அந்த தேங்காய் உற்பத்தி கிடைக்கக்கூடிய ஆயில தரமான ஆயில கவர்மெண்ட்டே கொள்முதல் பண்ணி, அதாவது அரசே கொள்முதல் பண்ணி அங்க ஆயில் மில்ஸ் ஆட்டி அந்த எண்ணெய் சுகாதாரமான எண்ணெய் பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே ரேஷன் கடையை ஊற்றலாம். இந்த தென்னை விவசாயிகளுக்கு உதவுகின்ற வகையிலே தமிழ்நாடு அரசாங்கம் தேங்காயை கொள்முதல் செய்வது மட்டுமல்ல, அதற்கான உபபொருட்களை தயாரிப்புக்கான தொழிற்சாலைகளை விவசாயிகளோடு இணைந்து கிராமப்புறங்களிலேயும் ஆரம்பித்து இந்த தென்னை விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறோம். தமிழகத்தில் பிப்ரவரி மாதத்தில் துவங்கும் தேங்காய் சீசன் ஆகஸ்ட் மாதம் வரை நீடிக்கிறது. சீசன் காலத்தில் தேங்காய் விலையின் சரிவை தடுக்கவும், தென்னை விவசாயிகளை பாதுகாக்கவும் மத்திய அரசு கொப்பரைக்கு ஆதரவு விலை நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்து வருகிறது. இதனிடையே பாமாயிலுக்கு பதில் பொதுமக்களின் விருப்பத்திற்கேற்ப தேங்காய் எண்ணெயை கூட்டுறவு சங்கம் மூலம் நியாய விலை கடைகளில் பாக்கெட் மூலம் விற்பனை செய்வது குறித்து முதல்வர் ஜெயலலிதாவிடம் பரிசீலிக்கப்படும் என்று பொள்ளாச்சி தொகுதி அதிமுக எம்பி சுகுமார் தெரிவித்துள்ளார். தென்னை விவசாயம் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிற இந்த பகுதியிலே கூட்டுறவு சார்பிலே புதிதாக ஒரு தேங்காய் எண்ணெய் உற்பத்தி செய்கிற ஒரு மில்லை இந்த பகுதியிலே உருவாக்கி அதன் மூலமாக இங்க இருக்கிற தமிழகம் முழுவதும் இருக்கிற அனைத்து கூட்டுறவு சங்கங்களிலும் தேங்காய் எண்ணெயை விநியோகம் செய்யக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஆசையை புரட்சித் தலைவர் அம்மாவுடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று கண்டிப்பாக இந்த பகுதியினுடைய விவசாய மக்களுடைய தேங்காய் விலை வீழ்ச்சி வர இருக்கிற காலத்திலே தொடராத வண்ணம் தேவையான நடவடிக்கையை நிச்சயமாக செய்து முடிப்போம். இயற்கையாக உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் விற்பனையை அதிகரிக்க தமிழக அரசு புதிய திட்டங்களை செயல்படுத்துமா என்று விவசாயிகள் எதிர்நோக்கி உள்ளனர்.